Greetings to you all. Warm up. You are walking into a grove at 12 noon. You feel that somebody is following you. When you look behind, nobody is there. How would you feel? What would you do? Share it in the class. Now let's see the meaning of this warm up. You're walking into a grove. What is this grove? Grove means topu, mandopu, like that. At 12 noon. 12 மணி மதிய வேலை 12 மணிக்கு நீங்கள் தனியாக ஒரு க்ரோவில் நடந்து போயிட்டுருக்கீங்க. யூ ஃபீல் தட் சம்படி இஸ் ஃபாலோயிங் யூ. யாரோ உங்களை பின்னாடி உங்கள் பின்னாடி யாரோ வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. வென் யூ லுக் பிஹைண்ட் நோபடி இஸ் தேர். திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹவு வுட் யூ ஃபீல்? வாட் வுட் யூ டூ? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ ஹாவ் டு ஷேர் திஸ் இட் இன் யோர் கிளாஸ். ஓகே. Just imagine that you are walking into a grove at 12 noon. அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. that you are walking into a grove. தோப்புக்குள்ளே தனியாவோ எப்படியோ நடந்து போகிற மாதிரி நினச்சிக்கோங்க. நடந்து போயிட்டுருக்கீங்க. பின்னாடி யாரோ நிழல் மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாங்க. திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை. எப்படி இருக்கும்? அப்படியே பகீர்னு இருக்கும்ல, பக்குன்னு இருக்கும்ல. என்ன பண்ணுவீங்க? ஓட்டம் பிடிச்சி ஓடி வந்துடுவீங்களோ அந்த தோப்புலேருந்து? What will you do? Now look at this picture. This is a grove. So you are walking in this grove at 12 noon. உச்சி வெயிலில் நடக்கக்கூடாதுன்பாங்களே, உச்சி வெயிலில் மொட்டை மாடிக்கு போகாத 12 மணிக்கு மதிய வேலையில் சொல்லுவாங்களே வீட்டில் பெரியவங்க. லைக் தட். உச்சி வெயிலில் எங்கேயும் போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. டியூ டு சயின்டிஃபிக் ரீசன்ஸ். பிகாஸ் சன் ரேஸ் படக்கூடாது. அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து ஸ்கின்ல பட்டுச்சுன்னா நமக்கு ஸ்கின்க்கு பாதிப்பு வரும் அப்படின்றதுக்காக பேய் வந்து பிடிச்சிக்கும் உச்சி வெயிலில் போனால் அப்படின்னு சும்மா பயம் காட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதே இங்கே வார்ம் அப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ க்ரோவ். இதில் அட் 12 noon யூ ஆர் வாக்கிங். அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க நான் சொன்னதெல்லாம் இந்த க்ரோவ் வச்சு. ஓகே. Now let me read this poem, The Listeners, written by Walter de la Mare. Kindly listen to the poem, The Listeners. Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door. And his horse, in the silence, champed the grasses of the forest ferny floor, and the bird flew up out of the turret above the traveller's head. And he smote upon the door again a second time. Is there anybody there? He said. But no one descended to the traveller. No head from the leaf-fringed sill leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. But only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men, stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, hearkening in an air stirred and shaken by the lonely traveller's call. Hearkening in an air stirred and shaken by the lonely traveller's call. The poem was written by Walter de la Mare. Okay. Now let us see the explanation for this poem, The Listeners. Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door. ஸோ moonlit டோர்னா மூன் இருக்குது, ஃபுல் மூன். ஓகே. அந்த மூன் படுற இடம், மூன்லிட் படுற இடம், அந்த ரேஸ், மூனோட ரேஸ் படுற இடம், அந்த மூன்லிட் டோரில் வந்து மேலே படுது மூனோட வெளிச்சம், நிலாவுடைய வெளிச்சம் படுற அந்த டோரை நாக் பண்ணிக்கிட்டே, நாக்னா தட்டிக்கிட்டே, டக் 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 அப்படின்னு தட்டிக்கிட்டே, அப்படி தட்டிக்கிட்டே, இஸ் தேர் எனிபடி தேர், யாருனா இருக்கீங்களா உள்ள அப்படின்னு கேட்குறாரு. And his horse, in the silence, champed the grasses of the forest ferny floor. Whose horse is this? Traveler's horse. இவருடைய ஹார்ஸ் இது. இவர் கூட்டிகிட்டு வந்த ஹார்ஸ். இவர் அது மேலே உட்காந்து வந்திருப்பாங்க அந்த ஃபாரஸ்ட் வழியாக கடந்து. அவருடைய ஹார்ஸ். His horse, in the silence, champed
the grasses. Champed means what? Champed means அப்படியே மெதுவா சப்புக்கு 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 சப்புக்குன்னு மென்னுது, சாப்பிடுது. எதை சாப்பிடுது? ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். ஃபாரஸ்டில் இருக்க ஃபர்னி ஃப்ளோர். வாட் இஸ் தட் ஃபர்னி ஃப்ளோர்? ஃபர்னி ஃப்ளோர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஃப்ளார்லெஸ் பிளான்ட்ஸ். அந்த ஃப்ளாரில் பூ பூக்காத செடி கொடிகள்லாம் அங்கே ஃபாரஸ்டில் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுது? நம்ம ஹார்ஸு சைலண்ட்டாக சாப்பிடுது. அப்போ ஹார்ஸ்க்கு பயம் இல்லை, அந்த ட்ராவலருக்கும் பயம் இல்லை. சரியா? நீங்கள் லிசன் பண்ணுறீங்களா? உங்களுக்கும் பயம் இருக்கக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் யூ இமேஜின் த சிச்சுவேஷன், யூ இமேஜின் த சீன்ஸ். ஃபாரஸ்ட்குள்ளே இந்த மாதிரி போகிறாங்க, பயம் இல்லாமல் போகிறாங்க, அங்கே நிறுத்துறாங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹார்ஸை தவிர்த்து வேற என்ன இருக்கு அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டெரட். டெரட் அப்படின்னாக்க டவர்லேருந்து ஒரு பேர்டு என்ன பண்ணுது? பறந்து போகுது. ஏன் அது பறக்குது? இவர் அப்படின்னு தட்டுறாருல, டக் டக் டக்குன்னு தட்டுறாருல, தட்டுற சவுண்டுக்கு அது என்ன பண்ணுது? டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. பேர்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே, இவர் என்னதான் தட்டினாலும் யார் டிஸ்டர்ப் ஆகலை? நம்ம ஹார்ஸ் டிஸ்டர்பே, அவருடைய ஹார்ஸ் டிஸ்டர்பே ஆகலை. ஹார்ஸ் பாட்டுக்கு அது வேலையை என்ன பண்ணுது? சாப்பிட்டுட்ருக்கு. பசி வந்தால் பத்தும் பறந்து போகுன்ற மாதிரி பசிக்குது போல இருக்கு அந்த ஹார்ஸுக்கு. ஸோ இட் வாஸ் வெரி ஹங்க்ரி. ஸோ இட் வாஸ் டூயிங் ஹிஸ் டியூட்டி கரெக்ட்லி. அது பாட்டுக்கு அது வேலை என்ன பண்ணுது? செஞ்சுட்டே இருக்கு. ஸோ பேர்ட் எங்கே பறந்து போகுது? அந்த பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டெரட் above த ட்ராவலர்ஸ் ஹெட். ட்ராவலர்ஸ் ஹெட்டு மேலே பறந்து போகுது. ஓகே, அது பறந்து போகிறதுனால ட்ராவலர் பயப்படுறாரா? நோ, அவர் பயப்படல. அவர் என்ன பண்ணுறாரு? அண்ட் ஹீ ஸ்மார்ட் அப்பான் த டோர் அகெயின் அ செகண்ட் டைம். செகண்ட் டைமும் ரொம்ப ஸ்பீடாக தட்டுறாரு. என்ன கேட்டுட்டு, இஸ் தேர் எனிபடி தேர் ஹீ செட். பேர்ட் பறந்து போகிறதுக்கு அவர் என்ன பண்ணல? பயப்படல. இதை இமேஜின் பண்ணுற நீங்களும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஓகே, பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர், நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்டு சில். ஸோ ஒருத்தர் கூட என்ன பண்ணல? எட்டி பார்க்கல. நோ ஒன் டிசெண்டட், யாரும் வரல, வீட்டை விட்டு யாரும் வெளியே வரல, கதவை திறக்கல. நோ ஹெட், ஒரு தலை கூட என்ன பண்ணல? லீஃப் ஃப்ரிஞ்ச்டு சில் அப்படின்னா ஜன்னல் மேலே, ஜன்னலுடைய அந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்கும் இல்லையா, சில், அந்த இடத்துல செடிங்கெல்லாம் வளர்ந்துருக்கு. அதாவது அது ஒரு புதர் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ அங்கே இந்த ஜன்னல் வழியாகவும் ஒருத்தரும் வந்து எட்டி பார்க்கல, ஒரு தலையும் வந்து எட்டி பார்க்கல. அண்ட் தென் வேற எங்கேருந்து வரல, டோரையும் யாரும் ஓப்பன் பண்ணல, ஒன்றுமே இல்லை. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்டு சில் லீன்ட் ஓவர் அண்ட் லுக்ட் இன்டு ஹிஸ் கிரே ஐஸ். அவருக்காக கிரே ஐஸ், டயர்ட் ஐஸ். There was no response, so his eyes was grey, confused, where he stood perplexed and still. So he was confused. Perplexed means confused. அவர் stood means ஸ்டாண்டோட past tense தான் stood. ஓகே, அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாரு. யாரும் ஒன்றும் திறக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு he was confused, perplexed and still. ஸ்டில்னா அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. But only a host of phantom listeners that dwelt in the lone house then. அங்கே யார் தான் இருக்கிறாங்க? ஆனால் அங்கே ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ்னால் என்னது? ஃபேண்டம் மீன்ஸ் கோஸ்ட். கோஸ்ட்னா பேய்ங்க, பிசாசுங்க. ஓகே, அப்படி அவர் நினச்சிக்கிறாரு. அப்படி தான் இருப்பாங்க போல. தட் டுவெல்த் இன் த லோன் ஹவுஸ் தென். ஓகே, ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட் டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென். ஸோ டு தட் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென்னா, இந்த மனுஷன் யாரு? இந்த உலகத்துக்குரிய மனுஷன், இவரால் பேச முடியும். ஸோ ஹீ இஸ் காலிங், சம்படி இஸ் தேரா, சம்படி இருக்கீங்களா, எனிபடி தேர், எனிபடி தேர், ஹீ இஸ் காலிங். ஓகே, இஸ் தேர் எனிபடி தேர், இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்ற அவர் கூப்பிட்டு இருக்காரு. ஸோ தட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் அ வேர்ல்ட் ஆஃப் அ மேன், இந்த பூமிக்குரிய மனுஷனுடைய குரல். அதை யார் கேட்குறா? ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட். சைலண்ட்டாக நின்றுட்டு, உள்ளே நின்றுட்டு யார் கேட்டுட்ருக்கா? ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். ஃபேண்டம் லிசனர்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஃபேண்டம் லிசனர்ஸ்னால் யாருங்க? இட் இஸ் நத்திங் பட் கோஸ்ட், பிசாசுங்க. த டுவெல்த் இன் த லோன் ஹவுஸ். அந்த பிசாசுங்க, கோஸ்ட் தான் எங்கே இருக்கிறாங்க? டுவெல்த், அங்கே வசிச்சிட்ருக்காங்க, அந்த தனியாக இருக்கிற வீட்டில். அப்போது அவங்க தான் வசிச்சிட்ருக்காங்க.
அவர் தட்டிட்டு இருக்கும்போது. Stood thronging the faint moonbeams on the dark stage. What is the thronging? Throngingனா crowding. அப்படியே கும்பல் கும்பலா, கும்பல் கும்பலா அந்த இடத்துல வந்து வந்து நிக்கிறாங்க. கும்பல் கும்பலா வந்து வந்து குரூப் குரூப்பா வந்து யார் நிக்கிறா? அந்த ஃபேண்டம் லிசனர்ஸ். சரியா? ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். ஹோஸ்ட்னா என்னது? வீட்டுக்காரவங்க. அந்த வீட்ல வசிக்கிறவங்க. அவங்கள தான் ஹோஸ்ட் சொல்லுவாங்க. அப்ப கெஸ்ட். கெஸ்ட் யாருங்க? கெஸ்ட். கெஸ்ட் இஸ் திஸ் ட்ராவலர். ட்ராவலர் தான் கெஸ்ட்டா வந்திருக்காரு. யார் அவங்கள வரவேற்கணும்? ஹோஸ்ட். ஹோஸ்ட் யாரு? ஃபேண்டம் லிசனர்ஸ். சைலண்டா லிசன் பண்ற பிசாசுங்க. ஸோ கெஸ்ட் இஸ் த ட்ராவலர் and host is the phantom listeners. So these phantom listeners stood thronging the faint moonbeams on the dark stair. அந்த படிக்கட்டு வழியா மூன் பீம்ஸ் வந்து விழுது. அந்த இடத்துல கும்பல் கும்பலா நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் தே ஆர் லிசனிங் த கால். ஹூஸ் கால்? யார் கூப்பிடுற சத்தத்தை கேட்குறாங்க? இந்த டிராவலர் கூப்பிடுற சத்தத்தை கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. தட் கோஸ் டவுன். அந்த ஸ்டேர் எங்கே போகுது? தட் கோஸ் டவுன் டு த எம்டி ஹால். ஹாலில் இப்போ யாருமே இல்லை. தட் இஸ் எம்டி ஹால். அப்போது டூப்ளெக்ஸ் மாதிரி வீடு. ஓகேவா? டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி வீட்டுக்குள்ளவே படிக்கட்டு இருக்கும்ல ஹால்குள்ளாரவே. ஸோ அந்த படிக்கட்டு மேலேருந்து அந்த மூன் பீம்ஸ் வந்து படிக்கட்டு டார்க் ஸ்டேர்ஸ். ஏன் டார்க் ஸ்டேர்ஸ்? பிகாஸ் தட் இஸ் நைட் டைம். ஸோ அந்த மிட் நைட்டில் டார்க் ஸ்டேர்ஸில் மூன் பீம்ஸ் படுறதுனால அது வந்து எங்கே போய் விழுது? அந்த ஸ்டேர்ஸ் எங்கே போய் சேருது? எம்டி ஹாலில் போய் சேருது. சரியா? ஹாக்கனிங் இன் அன் ஏர் ஸ்டிட் அண்ட் ஷேக்கன் by the lonely traveler's call. What is the meaning of these last two lines? Hearkening, listening in an air stirred and shaken. Why air stirred and shaken? ஏன் ஏர் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஏர் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அவர் தட்டிட்டு இருக்கிறதுனால ஏர் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. Hearkening in an air stirred and shaken by the lonely traveler's call. Hearkening is nothing but listening attentively. ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. எப்போ? எதனால? அந்த நைட்டில் அவர் கூப்பிடுற சத்தத்துக்கு முதல்ல பேர்ட் டிஸ்டர்ப் ஆச்சா? பேர்ட் பறந்துச்சா? ஓகே, எங்கே அந்த லைன்? அண்ட் வேர் இஸ் தட் லைன்? திஸ் இஸ் தட் லைன். அந்த பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டெரிட். பேர்ட் பறந்துச்சு. நெக்ஸ்ட் யார் டிஸ்டர்ப் ஆகிறாங்க? ஏர் டிஸ்டர்ப் ஆகுது. ஏர் ஸ்டிட் அண்ட் ஷேக்கன். ஏரே டிஸ்டர்ப் ஆகுது அவர் கத்துற கத்துக்கு. சரியா? ஹாக்கனிங் இன் அன் ஏர் ஸ்டிட் அண்ட் ஷேக்கன். சரியா? ஓகே. அவங்க அந்த இதுலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க? கூர்ந்து கவனிக்கிறாங்க. யார் கூப்பிடுறது? பை அ லோன்லி ட்ராவலர்ஸ் கால். தனியாக வந்திருக்கார் அவர். தனியாக சிக்கனாண்டா அப்படின்ற மாதிரி அந்த ஃபேண்டம் லிசனர்ஸ் அவரை யோசிக்கிறாங்க போல இருக்குது. பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால். லோன்லினா தனியாக வந்திருக்கிறாரு அந்த ட்ராவலர். ஓகேவா? ஏன் தனியாக வந்திருக்கிறார் அந்த ட்ராவலர்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஹார்ஸ் கூட சத்தமே இல்லை, அமைதியாக அது சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கு. இந்த சைலன்ஸ் அந்த சப் சப் சவுண்ட் மட்டும்தான் இருக்குது. சரியா? மிச்சபடி அதோட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இவர் தட்டுறது இவர் கத்துறது தான் சவுண்ட் அங்கே. Let us see the meaning of these two sentences. Hearkening in an air, stood and shaken. ஸோ ஹாக்கனிங், லிசனிங் இன் அன் ஏர். ஆவிலாம் எப்படிமா இருக்கும்? காற்றோட காற்றா தானே இருக்கும். ஸோ லிசனிங், காற்றோட காற்றா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? லிசன் பண்ணிகிட்டே என்ன பண்ணுறாங்க? ஸ்டிட் அண்ட் ஷேக்கன். பயப்படுறாங்க. யார் பயப்படுறா? பேய் பயப்படுது. ஸோ இங்கே யார் பயப்படுறா? பேய் பயப்படுறாங்களா? ட்ராவலர் பயப்படுறாங்களா? பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால். இங்கே யார் பயப்படுறாங்க? பேயா? ட்ராவலரா? ட்ராவலர் ஒன்றும் பயந்த மாதிரி தெரில. ஏர் ஸ்டிட் அண்ட் ஷேக்கன். ஒன்று காற்று அசைது அப்படின்னு நினச்சிக்கலாம். இன்னொன்று ஹாக்கனிங் இன் அன் ஏர், லிசனிங் இன் அன் ஏர், ஸ்டிட் அண்ட் ஷேக்கன். இப்படி நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஹாக்கனிங் இன் அன் ஏர், ஸ்டிட் அண்ட் ஷேக்கன். காற்றுல அந்த பிசாசுங்க, அந்த ஃபேண்டம் லிசனர்ஸ் நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு ஸ்டிட் அண்ட் ஷேக்கன். ஐயோ யாரோ வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு, ஐயோ யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு பயப்படலாம். யார் பயப்படலாம்? பிசாசுங்க பயப்படலாம். நம்மளை பார்த்து யார் பயப்படணும்? பிசாசுங்க தான் பயப்படணும். நம்ம பிசாசு பார்த்து பயப்படக்கூடாது.
ஓகேவா? Walter de la Mare, 1873 to 1956, was an English poet, short story writer, and a novelist. He is best known for his works for children. The Listeners is said to be his most famous poem. The poet gave the chance to the readers to guess the reason why the traveler came there. மேபி அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு அந்த ட்ராவலர் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி அந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருந்திருக்கலாம். அவர் துளி கூட பயம் இல்லாமல் ஹி வாஸ் நாக்கிங் த டோர். அவர் தட்டிகிட்டே தான் இருக்கிறாரு, இன்னும் வேகமாக தட்டுறாரு ஆக்சுவலி. ஆனால் ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லிசனர்ஸ், ஃபேண்டம் லிசனர்ஸ், அவங்க தான் அமைதியாக லிசன் பண்ணுறாங்க. ஸோ நாக்கர், தட் இஸ் ட்ராவலருக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அவருக்காக யாருன்னா உள்ளே காத்திருந்துருந்துருக்கலாம். ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக திருப்பி வந்திருக்கலாம் அந்த ட்ராவலர் சொல்கிறேன். இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்காக, ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்காக வந்திருக்கலாம். பட் தேர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ் பிகாஸ் தே ஆர் ஆல் ஃபேண்டம் லிசனர்ஸ். அவங்களாம் கோஸ்ட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி இட் இஸ் அப் டு த ரீடர்ஸ் இமேஜினேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் நவ் கெஸ், ஏன் அவர் வந்திருப்பாருங்க? Dear children, be bold and enjoy the full moonlit night in your home with your parents. Be happy always. May God bless you all.